இந்தியா, பாகிஸ்தான் இடையில நடக்கிற போர் பற்றி நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. ஏன்னா ஹாட் நியூஸே அதுதான். இந்தியா, பாகிஸ்தானுடைய பல இடங்கள்ல இந்தியா தன்னுடைய ட்ரோன்கள் மூலமா பல தாக்குதல்கள் நடத்தியிருக்கு. பல இராணுவ தளவாடங்கள்லேருந்து பல தீவிரவாத முகாம்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இது ஒரு பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி குடுக்கறதுக்காக நம்மளுடைய இந்திய இராணுவம் இத செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப அருமையான மூவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இந்த விஷயங்கள ரொம்ப அழகா கையாண்டுக்கிறாங்க. எடுத்தோனே போய் ஆ ராணுவத்த ஏவி இது அடிக்காம, அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள பண்ணி, அ அமெரிக்காலேருந்து, ரஷ்யாலேருந்து பல பேர்ட்ட பேச்சுவார்த்தைகள பண்ணி, இந்த மாரி நாங்க இந்த ஒரு தாக்குதல பண்ணப்போறோம். நீங்க பாகிஸ்தான் மேல இந்த மாரியான பொருளாதார இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்லாம் பல விஷயங்கள பண்ணி, எல்லா சைட்லேருந்தும் ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஆதரவெல்லாம் எடுத்துட்டு தான் இந்தியா இத பண்ணியிருக்கு. இதில ரொம்ப முக்கியமா இந்தியா பண்ண முதல் விஷயம் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னா, சிந்து நதி ஒப்பந்தத்த ரத்து பண்ணது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இப்ப இப்ப அப்டேட் வரைக்கும் சிந்து நதியில நாங்க இத பண்ண போறோம், அது பண்ண போறோம். அந்த ஒப்பந்தத்தில இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பேசுறாங்க. சிந்து நதி ஒப்பந்தம்னா என்ன? அப்படின்றத நானும் ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டு ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு அதனுடைய வரலாறு தெரியுது. அது இப்ப ஆரம்பிக்கிறது இல்ல. அது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இருக்கு. அ இந்தியாவும், பாகிஸ்தானும் ஒண்ணா இருக்கிற காலத்துக்கு முன்னாடிலேருந்தே இந்த விஷயங்கள் இந்த நதிநீர் ஒப்பந்தம், அதோடைய பங்கீடு அதெல்லாம் தெரியுது. அப்போ ஒரே நாடா இருந்ததுனால, அது ஒரு பெரிய இதுவா நம்மளுக்கு அப்ப இதாகல. ஃபர்ஸ்ட்டு சிந்து நதி ஒப்பந்தம்னா என்ன? அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். சிந்து நதி ஒப்பந்தம்ன்றது என்னன்னா, முதல்ல சிந்து நதி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, சைனா பார்டர்ல திபெத்ல ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஆரம்பிச்சு, அதோட இந்தியாவுடைய மேற்கு பகுதியில திபெத்ல ஆரம்பிச்சு, அந்த மலைகள்ல ஆரம்பிச்சு, காஷ்மீர் வழியா பாகிஸ்தானுக்குள்ள போயி அரபிக்கடல்ல கலக்கிறது. இதுதான் சிந்து நதி. அதுக்கு துணை நதிகளா மேற்குலேருந்து வர்ற 2 நதிகள் இருக்கு. அது என்னன்னா, ஒண்ணு ஜீலம், இன்னொன்னு ஷெனாப். இதெல்லாம் தான் மேற்கு சைட்லேருந்து வர்ற நதிகள். அதே மாரி அ கிழக்குலேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு 3 நதி துணை நதிகளா இந்தியாக்குள்ள பாயுது. அதுல ஒண்ணு ரவி, இன்னொன்னு பெயஸ், இன்னொன்னு சட்லஜ். இந்த மாரி 3 நதிகள் பாகிஸ்தான் சைட்லேருந்து கிழக்கு பகுதியிலேருந்து இந்தியாக்குள்ள ஊடுருவுற 3 நதிகள், முக்கியமான நதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல சிந்து நதி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிந்து நதி அ இந்த சிந்து நதி ஒப்பந்தம் செப்டம்பர் 19, 1960ல போட்டாங்க. அத ஜவஹர்லால் நேருவும், அன்னைக்கு அ பாகிஸ்தானுடைய பிரதமரா இருந்த முகமது அயூப் கான் அப்படின்றவரும் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு போட்டுக்கிறாங்க. இதோட வரலாறு என்னன்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே வந்தது அப்படின்னு நான் சொன்னேன். பிரிட்டிஷ் காலங்கள்ல 1850கள்ல இருந்து இந்த சிந்து நதி பங்கீடு போய்க்கிட்டு இருக்கு. ஹரப்பா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இது எல்லாமே அந்த ஆ ஆ அ பாகிஸ்தான் அந்த மாரியான ஏரியாக்கள்ல தான் இந்த நாகரிகம் இருக்கும். எப்பவுமே நாகரிகம் அந்த 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 இடங்கள்ல இருக்கிற பெரிய ஆற்றை ஒட்டி தான் அந்த நாகரிகம் வளரும். அப்படி வளர்ந்தது தான் சிந்து நாகரிகம். சிந்து நதிகள் சிந்து நதி ஓரத்தில வளர்ந்ததுனால தான் அது சிந்து நாகரிகம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கிறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த நதிகள்லேருந்து தண்ணி திருப்பி இந்த சைடு போறதுக்கு அவங்க பல கால்வாய்கள், பல துணை சின்ன சின்ன கால்வாய்கள், இந்த மாரி அணைக்கட்டுகள் இந்த மாரி பல விஷயங்கள கட்டி தண்ணி போயிட்டுருக்குது. அந்த மாரி பல விஷயங்கள புதுசாவும் அவங்க கட்டுறாங்க. ஏற்கனவே இருந்ததையும் அவங்க நவீனப்படுத்துறாங்க, பராமரிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது 1947ல இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்ச கொஞ்ச நாட்கள்ல அப்பவே இந்தியாவும், பாகிஸ்தானும் 2ஆ பிரியுது. ஸோ இங்க தான் பிரச்சனை ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே நாடா இருக்கும்போது, இந்த நதி நீர்ல பிரச்சனை இல்லாம இருக்கும்போது, 2ஆ பிரியும்போது தான் நதி தண்ணிய அங்க குடுக்குறதுல பிரச்சனை நடக்குது. முதல்ல இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போறதுக்கு. 1948லயே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு மொத்தமா நிப்பாட்டிர்றாங்க. அதாவது அ இந்தியாவிலேருந்து அ பாகிஸ்தானுக்கு போற தண்ணிகள. அப்போ இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்றது? 2 நாடுகளுக்கும் இடையான பிரச்சனையாவே இருக்குது அப்படிங்கும்போது தான், இன்டர் டாமினன்ட் அப்படின்ற ஒரு அக்ரீமெண்ட்ட போடுறாங்க. இன்டர் டாமினன்ட் அக்ரீமெண்ட் படி என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட இந்தியாவுக்கு பாகிஸ்தான் குடுக்கணும்.
அது எதுக்காகன்னா, தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அளவு தண்ணி நம்ம வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு விடுறாங்க. அதுக்கேத்த மாரி வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு குடுக்குது. ஆனா, இது நிரந்தர தீர்வு இல்ல. இது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு டெம்பரவரியான ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷனா தான் வச்சிருக்கிறாங்க. இது இப்போதைக்கு இத பண்ணுங்கப்பா. ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு நம்ம போலாம் அப்படின்ற மாரியான விஷயங்கள நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடக்குதுன்னா, 1951ல டேவிட் லில்லியன்தல் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் வராரு. அவர் யாரு அப்படின்னா, டெனிசி ப்ராஜெக்ட் அதாவது அமெரிக்கால டெனசி வாட்டர் ட்ரீட்டி ப்ராஜெக்ட் அதே மாரி வந்து யுஎஸோடைய அட்டாமிக் எனர்ஜி அதில வந்து ஒரு ஹெட்டா இருந்தவரு. அவரது வந்து இங்க ஒரு ஒரு மேகசைனுக்கு வந்து ரிசர்ச் பேப்பர் எழுதுறதுக்காக வரும்போது தான் வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனை இங்க போயிட்டுருக்குன்னு அவருக்கு தெரியுது. ஸோ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ரைட்டு இப்போ வந்து இந்த மாரி ஒரு நிலைமை இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு அக்ரீமெண்ட்ட போடுங்க. அதன் மூலமா வந்து நீங்க வந்து ஏன்னா உங்களுக்கு மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி ஒரு 3 நதி பாயுது. கிழக்குலேருந்து மேற்கு நோக்கியும் ஒரு 3 நதி இருக்கு. அப்ப நீங்க 2 பேருமே வந்து ஒரு அக்ரீமெண்ட்டுக்குள்ள வாங்க. எங்களுக்கு இவ்வளோ தண்ணிகள் இங்கேருந்து இங்கே வரணும். இங்கேருந்து இவ்வளோ தண்ணிகள் வரணும் அப்படின்றதுக்கான அக்ரீமெண்ட்ட போடுங்க. இதுக்கு வந்து பாகிஸ்தான் சைட்லேருந்தும் இன்ஜினியர்ஸ் கொண்ட டீம் வரட்டும். இந்தியா சைட்லேருந்து என்ஜினியர்ஸ் கொண்ட டீம் வரட்டும். 2 பேரையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து ஒரு 2 பேர கொண்டு வருவோம். ஏன்னா வேர்ல்டு பேங்க் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து இது பண்ற ஆளு. ஃபண்ட் பண்ற ஆளு. ஸோ வந்து நம்ம அணைகள் கட்டுவோம், கால்வாய்கள் ஏன்னா அணை கட்டுறதுலயும் இதுலயும் தான் இங்க பிரச்சனை வருது. நீ எப்படி அணை கட்டலாம்? இது மாரி பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்ப இந்த பிரச்சனை வர்றதுக்கு இதுக்கு தீர்வு என்னன்னா, வேற வழி இல்ல. 2 சைட்லேருந்தும் வரட்டும். வந்து வேர்ல்டு பேங்க் வந்து மத்தியஸ்தம் பண்றாங்க. ஸோ வந்து நீங்க நீங்க இதெல்லாம் பண்ணலாம்ப்பா, இதெல்லாம் நீங்க பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாரி போகுது. சிந்து நீர் ஒப்பந்தத்தின் மூலமாக அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து அப்போ பிரதமரா இருக்கிறாரு. அவரும் வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் முகமது அயூப் கான் அப்படின்றவரும் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தில கையெழுத்து போடுறாங்க. இதன் மூலமா நீங்க 2 பேருமே தண்ணிய சரிசமமா பிரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. வேர்ல்டு பேங்க்லேருந்து ஃபண்ட் எடுத்து ஆல்ரெடி வந்து சிந்து நதியிலேருந்து டர்பெலா அப்படின்ற ஒரு அணை இருக்கு. அது போக வந்து புதுசா வந்து ஜூலம் அணையில வந்து மங்கலான்ற ஒரு அணையும் கட்டுறாங்க. ஜூலம் நதியில மங்கலான்ற ஒரு அணையும் கட்டுறாங்க. இதன் மூலமா வந்து இவ்வளோ தண்ணிகள வந்து நம்ம வந்து குடுக்குறோம், இது பண்றோன்ற மாரி ஒரு முடிவுக்கு வருது. இது வந்து இது நடக்கிறதெல்லாம் 1960கள்ல நடக்குது. இத முடிஞ்ச உடனேயே 2017ல கிஷாங்கான்ற ஒரு அணைய கட்டுறாங்க இந்தியா. காஷ்மீர்ல கட்டுறாங்க. அதோட அ செனாப் நதி மேல ராட்லேன்ற ஒரு பவர் பிளான்ட்டையும் கட்டுறாங்க. அதாவது தண்ணீர் மூலமா மின்சாரத்த உற்பத்தி பண்ற ஒரு பவர் பிளான்ட்டையும் வந்து அங்க கட்டுறாங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கு செம்ம வந்து ஒரு காண்டாகுது. அவைங்க வந்து பெரிய பிரச்சனை பண்றாங்க. நீங்க எப்படி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அதுக்கு மேற்கொண்டு நீங்க இவ்வளோ விஷயங்கள் பண்றீங்க. நீங்க டேம் கட்டுறீங்க. எங்களுக்கு தண்ணி வேணும். அது இதுன்ற மாரி போயிட்டுருக்கு. இந்த விஷயங்கள் வந்து 2 பேருக்கு இடையில அரச பரசாவே போயிட்டுருக்கு. 2022ல இது ஒரு பெரிய விஷயமா பொங்குது. அப்ப 22ல பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் 2023 வரைக்கும் இந்த இஷ்யூ நடந்துகிட்டே இருக்கு. 2024ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து இந்த கமிட்டி இருக்குல்ல, சிந்து நீதி கமிட்டி. அதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இது வந்து இவங்களும் கேட்க மாட்றாய்ங்க, இவங்களும் கேட்க மாட்றாய்ங்க. வேர்ல்டு பேங்க்லயே மத்தியஸ்தம் பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த நதிநீர் ஒப்பந்தமே அந்த கமிட்டியே வந்து ஒண்ணும் இல்லாம உடைஞ்சு போயிருது. அட போங்கடா! அப்படின்ற மாரி போயிடுது. இப்ப 2025 ஸ்டார்ட்டிங்ல இந்த பகல்காம் இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் இந்தியா குறிப்பா வந்து இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனைய வந்து முடிச்சுட்டாய்ங்க. அதாவது இத வந்து காரணம் காட்டி சிந்து நதின்னு நிப்பாட்டுறோம் நாங்க. அப்படின்ற ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதன் மூலமா வந்து பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய நதிகளும், தண்ணீரும் முழுமையாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ வந்து அதில வந்து நாங்க நெறைய ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இனிமே ஃபர்தரா அத பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு இப்போதைக்கு டைம் இல்ல. நாங்க வந்து முதல்ல போர பார்க்கணும் அப்படின்ற மாரி இந்தியா வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலடி குடுக்குறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் கிளம்பிருச்சு. இந்த சிந்து நதி வந்து ஒரு ஓரமா கிடப்புல போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து காவேரி நதிநீர் பிரச்சனை 2 மாநிலத்துக்கு இடங்கள்லயே வந்து பங்கீடுலதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது 2 எதிரி நாடுகளா இருக்கிற இடத்துல வந்து இந்த நதிநீர் ஒப்பந்தம் எத்தன நாளைக்கு இவ்வளோ நாள் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணதே பெரிய விஷயமா நான்லாம் பார்க்குறேன். இந்த இந்த முக்கியமான ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நடந்த இந்த தாக்குதல்ல ஐயய்யோ! அது பேர மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நடந்த தீவிரவாத தாக்குதல்லயும் வந்து இந்த இந்த நீர் ஒப்பந்தம் அரசு பஸ்லா போய்க்கிட்டே இருக்க டைம்ல தான் இந்த 2025 பகல்காம் தாக்குதலும் வந்து பெரிய
அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வந்து 2 நாடுகளுக்கும் இடையிலே வந்து போர் மூள்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 2 பேரும் பெருசா இது பண்ணிக்கிறாங்க. மாறி மாறி தாக்கிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. முக்கியமா வந்து நம்மளுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து அரபிக்கடல்ல வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியும் நம்மளுக்கு வருது. ஐஎன்எஸ் விக்ராந்த்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட்ட கொண்ட ஒரு கேரியர் அது. அது ரொம்ப பெரிய கேரியர் அது. அது வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அது மட்டும் போகாம அத சுத்தி அதோடைய பாதுகாப்புக்குன்னு ஒரு சில கப்பல்களும், அப்புறம் வந்து போர் கப்பல்கள் 2, 3 இந்த மாரி வந்து ஒரு பெரிய கேங்கா தான் இவைங்க போவாய்ங்க. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஒரு சப்மரீன் போகும், நீர்மூழ்கி கப்பல் போகும். அதுக்கு வந்து வான்வெளியிலேருந்து பாதுகாப்பு குடுக்கறதுக்காக ஒரு சில விமானங்கள் போகும். ஸோ வந்து ஒரு பெரிய கேங்கா தான் போய் வந்து அங்க நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. ஆல்ரெடி வந்து கராச்சி துறைமுகத்த வந்து தாக்கி இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தகவல் வருது. இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ல எப்படி போகுது, இந்த விஷயங்கள எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத நம்ம வந்து இனிமே தான் பார்க்க முடியும்.